Welcome back. Last video பொறுத்த மட்டும் நம்ம எப்பவுமே பார்த்தது தான் units and measurements ஓட MCQ பார்த்தோம். So in this video we are going to see about dimensions. So இந்த MLT அப்படிங்கிற அந்த parameters இருக்கு இல்லையா, அதில் நம்ம பார்க்கக்கூடிய MCQs, common MCQs and repeated MCQs. அதுக்கப்புறமா நமக்கு NEETல கேட்கப்பட்ட சில important questions, repeated questions on NEET. Few years backல கேட்கப்பட்ட NEET ஓட questions. இது எல்லாத்தையுமே அப்படியே just overview பார்க்க போகிறோம். Let us go to the video now. So the dimensional formula ml power minus 1 t power minus 2 does not represent the physical quantity watt. So Young's modulus பொறுத்த மட்டும் Newton per meter square ங்கிறது தெரியும். Stress is nothing but Newton per meter square. Strain க்கு no unit. And then pressure is nothing but Newton per meter square. So first நம்ம எடுத்தோம் இதில் பார்க்கும்போதே நமக்கு மூணுமே கரெக்டாக இருக்குது, ஒன்று மட்டும்தான் நமக்கு ஆடாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயின்கிறது நம்ம இதில் கரெக்டாக நோட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இது எல்லா கொஸ்டினுக்கும் இப்படி வரும் நம்ம சொல்ல முடியாது, அதையும் நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், dimensional formula for ml square t power minus 3 represents what? ஸோ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், எனர்ஜியோட யூனிட் ஜூல், பவர் யூனிட் வாட் அண்ட் ஒர்க்கோட யூனிட்டுங்கிறது அகெயின் ஜூல். இப்போ இதில் ஆட்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூட்டன், ஸோ திஸ் ஒன் வாட்டுங்கிறது ஜூல் பர் செகண்ட். ஸோ ஜூல் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். அப்போது 1 நியூட்டன் இஸ் நத்திங் பட் இங்கே கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 3. ஸோ இதை நமக்கு எக்ஸாக்டாக பேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 3 அப்படின்னு போடும்போது we will get ஒர்க் பவர். இப்போது நான் இதை சால்வ் பண்ணும்போது ரேண்டமாக தான் சால்வ் பண்ணேன். ஒருவேளை நான் நியூட்டனை எடுத்திருந்தேன் அப்படின்னா 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் விச் மீன்ஸ் எம்எல் டி பவர் மைனஸ் 2. ஸோ அது வராது. இப்படி தான் நம்ம என்ன ஆகணும்னா we have to go. இப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் வந்து ஆடாக இருக்குது, ரெண்டு விஷயங்கள் சேமாக இருக்குது, ரைட்டா? எப்படி இருந்தால் ரெண்டும் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத அந்த ஒரு ஐடியாவுக்கும் நம்ம வரலாம், சரிங்களா? அந்த ஆர்டர் படி நம்ம போக முடியுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, ஸோ இட் இஸ் கம்மிங் அண்டர் எலக்ட்ரிசிட்டி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் சேம் டிமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருது. முதல்ல இதோட யூனிட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் டிமென்ஷன் படி அது கரெக்டாக இருக்காங்கிறத உங்களால் சொல்ல முடியும். ஸோ யூனிட் ஆஃப் ஒர்க்குங்கிறது ஜூலு, பவருங்கிறது ஜூல் பர் செகண்ட் அல்லது வாட். அப்போ இது ரெண்டும் சேம் டைமென்ஷன்ஸ் வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். டென்சிட்டி இஸ் நத்திங் பட் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது நோ யூனிட். நெக்ஸ்ட்டு, மொமெண்டம் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு செகண்ட். அப்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், இங்கே ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன் செகண்ட். அடுத்து ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஸ்ட்ரெயினுங்கிறது நோ யூனிட். அப்போது டெஃபினட்டாக டி கிடையாது, பி கிடையாது, ஏ கிடையாது. ஆனால் இங்கே நியூட்டன் செகண்டுன்னு இருக்குது, இங்கே கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டுன்னு இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபர்தர் decode this Newton as கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட் விச் மீன்ஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் ரெண்டு தடவையாக உட்காந்து அந்த நியூட்டனை டீகோட் பண்ணால் மட்டும்தான், கம்ப்ளீட்டாக இந்த ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படியும் இப்படி தான் இருக்கும், மோஸ்ட்லி உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இருந்தாலும் நீங்கள் விஷுவலியாக வி ஹாவ் டு அப்பீல், விஷுவலி இது கரெக்ட் தானே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும், சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வால்யூம் எலாஸ்டிசிட்டி? இட் இஸ் நத்திங் பட் யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸோட இன்னொரு நேம் தான் வால்யூம் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ த ஃபார்முலா இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஃபர்தர் டிவைடட் அஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் இங்கே ஒரு மீட்டர் கட். ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் எம் எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எம் பவர் 1 எல் பவர் மைனஸ் 2 டி பவர் 2 கிடையாது, எம் பவர் 1 எல் பவர் மைனஸ் 3 இருக்குது. ஸோ நோ. எம் எல் பவர் 2 இருக்குது, நோ. ஸோ விச் இஸ் எம் எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2. ஸோ டி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதை ஏன்னா இந்த சின்ன ஒரு மைனஸ் இருக்கா ப்ளஸ் இருக்காங்கிறது கூட நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இந்த மைனஸ் ப்ளஸில் கூட உங்கள் டோட்டல் ப்ராப்ளமும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். நெக்ஸ்ட்டு, ஸோ டிமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ த வேல்யூ இஸ் G is equal to 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர். இது வேல்யூ வரும்போது நியூட்டன்கிறது 1 kilogram meter per second square into meter square divided by kg square
இந்த ஆர்டரில் you have to solve it. சால்வ் பண்ணும்போது இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயர் which is equal மீட்டர் கியூப் divided by second square kg, which means kg power minus 1 meter cube s power minus 2 m power minus 1 l cube t power minus 2. So m power minus 1 l cube t power minus 2. So this is the correct answer. இந்த கொஸ்டின் மட்டும் 1984லேருந்து வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் இயர்ஸ் 2002 2004 இவ்வளோ இயர்ஸில் கேட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக தான் இது எந்த வருஷம் கேட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிறது பெஸ்ட். ஓகே, coming to next question. Out of the following the only pair does notங்கிறது கேட்டிருக்கு identical dimensions அப்படிங்கிறத கேட்டிருக்கு. ஸோ அதில் என்ன அப்படிங்கிறத நம்ம we have to watch out. ஓகே, ஸோ the value angular momentum அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு m into v into r. Planck's constant அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 6 into 10 power minus 19 joule per second, joule secondங்கிறது. இதை கொடுத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் per second into meter. The formula is Newton meter second. Further kilogram meter per second square meter second. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இதை நீங்கள் கொண்டு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் mr ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ நியூட்டன் மீட்டர் இதை டிவைட் பண்ணும்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர். இந்த இடத்துல செகண்ட் வருது. ஸோ இது ரெண்டும் கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ இதோட யூனிட்டும் நமக்கு டேலி ஆகலை. ஸோ தி ஆன்சர் இஸ் பி. லைக்வைஸ் அடுத்ததையும் நம்ம பார்த்துடலாம். த யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஜூல். த யூனிட் ஆஃப் டார்க் இஸ் நியூட்டன் மீட்டர். 1 ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர். அப்போ இந்த வேல்யூ கரெக்டாக தான் இருக்குது. பட் அவங்க கேட்டிருக்கிறது டஸ் நாட் அப்படின்னு சொல்லும்போது இது கிடையாது. இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம். ஸோ இம்பல்ஸோட யூனிட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் செகண்ட். மொமெண்டம் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ கூட பார்த்துருக்கோம். இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் ரெண்டுத்துக்கும் சேம் யூனிட். ஐ வில் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். இது கொண்டு வரும்போது நியூட்டன்கிறது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு செகண்டுன்னு போட்டிங்கன்னா இந்த யூனிட்டும் சேமாக இருக்குது. ஸோ இந்த மூணுமே கரெக்டாக இருக்குது. நமக்கு இதில் மிஸ் ஆகக்கூடியது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். Which of the following is dimensionally correct? Dimensionally correctங்கிற வார்த்தை கேட்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ரெஷர் அதோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பர் யூனிட் ஏரியா. யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல் per unit area unit meter square. 1 joule is nothing but 1 newton meter per meter square னு போகும்போது newton per meter. So wrong. First one is wrong. அடுத்து pressure ஓட unit newton per meter square equal to energy per unit volume joule per meter cube. ஏன்னா வால்யூம் ஓட யூனிட் மீட்டர் கியூப். 1 joule newton meter per meter cube அப்படின்னு போடும்போது newton per meter square. So this one is the correct answer. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சாகணும்னா போட்டு வரணும். மீதி இருக்கிறத செக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா செக் பண்ண தேவையில்லை. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் இதை சூஸ் பண்ணிட்டாலே போதும். சரியா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப் ஆல் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் விச் ஒன் ஹேஸ் தி டைமென்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிமைனிங் 3. அப்போது இதில் ஒன்று மட்டும் கரெக்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றதை விட. மற்ற மூணுமே கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் மீட்டர் கியூப். நியூட்டன் மீட்டர் பர் மீட்டர் கியூப்னு சொல்லும்போது விச் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஃபோர்ஸ் ஒரு யூனிட் நியூட்டரு, ஏரியா ஸ்கொயர். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்ட்டு சார்ஜ் பர் யூனிட் வால்யூம். வோல்டேஜ் இன்ட்டு சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் இது என்னங்கிறத பார்ப்போம். ஆங்குலார் மொமெண்டம் பர் யூனிட் மாஸ். ஸோ ஆங்குலார் மொமெண்டம்ங்கிறது m இன்ட்டு v இன்ட்டு r பர் யூனிட் மாஸ் அப்படின்னு எடுக்கும்போது மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு மீட்டர். அப்போது மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் இது ஒன்று மட்டும்தான் டிஃபர் ஆகுது. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கூலும் இன்ட்டு 1 வோல்டேஜ் விச் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் மீட்டர் கியூப். ஜூல் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர் பர் மீட்டர் கியூப். அப்போது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போது என்ன பண்ணிடணும்னா உங்களுக்கு ஒருவேளை இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கூட அடுத்து இருக்கிற வேல்யூவை நீங்கள் எடுத்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதே யூனிட் டேலி ஆகலைன்னா யூ கேன் சூஸ் இட். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம எடுத்தோன்னே இதை பிளைண்ட் ஃபோல்டடாக போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வோல்டேஜ் சார்ஜ்னு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு கிளிக் பண்ணால் தப்பு. ஸோ இந்த மாதிரியான டைமென்ஷன் டைப் ப்ராப்ளம்ஸில் எல்லாத்தையுமே எடுத்து டீகோட் பண்ணி பார்க்குறது ஒரு வகையில் நல்லது அப்படிங்கிறத யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்.
Next one, the quantities A and B are related by relation m equal to A by B. So m is nothing but the linear density and A is the force. So dimensions of B na enna, m equal to A by B அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இதில் m is nothing but the linear density, அதோட யூனிட்டு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகே, இங்கே ஏங்கிறது ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன். அப்போது பிங்கிறது என்னவாக இருக்கும்? ஸோ இங்கே b which is equal to this b going out நியூட்டன் மீட்டர் கியூப் divided by kg. இங்கே மீட்டர் கியூப் மேலே போயிடுது, kg கீழே வந்துடுது. நியூட்டன் which is nothing but kilogram meter per second square into meter cube divided by kg. So kg cancels. இங்கே மீட்டர் கியூப் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது மீட்டர் பவர் 4 divided by செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லைங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can go beyond. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தராக ரெடி பண்ணலாம். ஸோ இதை டென்சிட்டின்னு வைங்க, டென்சிட்டி ஃபோர்ஸு இங்கே பி. ஸோ பி இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை கிலோகிராம் டென்சிட்டி, லீனியர் டென்சிட்டி. இந்த ஆர்டரில் கூட நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கும்போது இட் வில், ப்ரெஷருங்கிறதுக்கு நியூட்டன் கிலோகிராம் வந்தாகணும், ஒர்க்கில் கிடையாது. இப்போது லேட்டன் ஹீட்டாக நன் ஆஃப் தி அபோவா அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதன்படி பார்க்கும்போது இங்கே மீட்டர் பவர் 4 per second அப்படிங்கிறது இட் இஸ் மியர்லி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டோட ஸ்கொயராக இருக்கலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இங்கே லேட்டன் ஹீட்டுக்கும் வந்து கெல்வின் வரணும். தேர் இஸ் நோ, சின்ஸ் தேர் இஸ் நோ கெல்வின், தி ஆன்சர் இஸ் நன் ஆஃப் தி அபோவ். இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கன்னா இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன விஷயம் லேட்டன் ஹீட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அட்டம்ஸ் நீங்கள் போகும்போது உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தி dimensions of coefficient of thermal conductivity, watt per meter square Kelvin power 4. So 1 watt which is nothing but 1 joule per second. So 1 joule per second which is nothing but 1 Newton meter per second. It can be further divided as kilogram meter per second square into meter per second whole divided by meter square Kelvin power 4. ஸோ இந்த ஆர்டரில் உட்காந்து எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா the answer will be ml t power minus 3 k power minus 1. ஏன்னா கேல்வின்கிறது டெம்பரேச்சரை குறிக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டு, ஃபண்டமெண்டல் யூனிட்டு, அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு புட் இட் as k. Okay, the dimensional formula for velocity of sound. Velocity of sound, water, air, whatever you may. இதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் which is nothing but LT பவர் -1 அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இங்கே என்ன LT பவர் -1 இல்லை, LT பவர் 0 தான் இருக்குது. மற்றெல்லாம் m பவர் 0ங்கிறது இருக்குது. ஸோ அதை எடுத்து தான் ஆகணும். LT பவர் -1 அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம கொண்டு போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, MLT பவர் -1 represent the dimensional formula of watt. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உட்காந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பவர் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் செகண்ட் அல்லது நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட், அதோட எக்ஸ்ப்ளனேஷன். மொமெண்டம் இஸ் நத்திங் பட் m into v into r கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் into மீட்டர். ஓகே, அடுத்து ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் நியூட்டன் அண்ட் தென் கப்புள் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து கிளியராக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் மொமெண்டம்ங்கிறது லீனியர் மொமெண்டமாக ஆங்குலர் மொமெண்டமாங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ மொமெண்டம்னு சொல்லும்போது MA மட்டும் கொடுத்தோன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதனால் வீல் சூஸ் மொமெண்டம். இந்த மீன் வே, இதை நீங்கள் எந்த முடிவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொண்டு வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் கியூப். ஸோ டெஃபினெட்லி இன்னும் இங்கே 1 நியூட்டன்கிறது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அப்போவும் நோ. இங்கே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நியூட்டன் மீட்டர் விச் மீன்ஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு போட்டு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செஞ்சாகணும்னா இட் மேபி லீனியர் மொமெண்டம்னு நம்ம எடுக்கணும். மேபி இது ஆங்குலர் மொமெண்டம்னு நம்ம எடுத்தோம்னா வேல்யூ வராது. ஸோ இதில் மியர் பாசிபிள் வேல்யூ என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம மொமெண்டமை சூஸ் பண்ணுறோம். ஓகே, தி நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆர் வாட். ஃபார்முலா ஃபார் ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் 1 by time which is nothing but 1 by second அல்லது hertz which is equal to second power -1 which is t power -1. Practically m power 0, l power 0, t power -1 is the correct answer. Next one,
ஓகே, நம்ம லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸுங்கிறது மாறும். ஏன்னா விச் ஒன் ஹேஸ் தி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஃப்ரம் ரிமைனிங் 3. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளை அடிக்கடி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் என்ன பண்ணணும்னா யூனிட் போட்டுடணும். பவருங்கிறது வாட்டு, ஜூல் பர் செகண்ட் விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். அடுத்து டார்க்கு நியூட்டன் மீட்டர். அடுத்து ஒர்க்கு ஜூல் விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர். எனர்ஜி ஜூல் விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர். இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருது எதில் வந்து நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு. ஸோ வில் சூஸ் பவர். முதல்ல நீங்கள் டைமென்ஷன்ஸ் படி தான் போகணும்னு அவசியம் இல்லை. முதல்ல யூனிட்டை கூட நீங்கள் கொண்டு வரலாம். யூனிட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கப்புறம் டைமென்ஷனில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யூ கேன் ஃபைண்ட் இட் ஃப்ரம் தட். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், டைமென்ஷனை கொடுத்து அதில் என்ன ஃபார்முலா கிளியர் ஆகுது அப்படின்னு கேட்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ரெஷர் Newton per meter square, which means kilogram meter per second square into meter square னு சொல்லும்போது kilogram meter second square. So m l power minus 1 t power minus 2. இப்போ இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணோம்னா டெஃபினட்டாக இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணி ஆகணும். நமக்கு வேறு எதாவது ஆப்ஷன்ஸே கிடையாது. ஸோ kinetic energy is nothing but half mv square, which means kilogram meter square per second square, m l power l square t power minus 2. ஸோ இப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் சீக்கிரமாக கிடச்சிருச்சு. ஒருவேளை ஃபோர்த் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கம் பை 1 2 3 and 4. இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வரணும். இதை நம்ம மறுபடியும் எதுக்காக இன்சிஸ்ட் பண்ணுறோம், அதில் ஷார்ட்கட்ஸ் நம்ம சொல்லிடலாம். பட் இந்த ஷார்ட்கட் சொல்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. பிகாஸ் அதில் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஷார்ட்கட் இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேதிக்காக ஞாபகம் இருக்கணும்னா திஸ் மெத்தட் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். I could suggest you. Okay, next. The dimensions of physical quantity x in equation force which is equal to x by density. Nothing. Force is nothing but x by density அப்படிங்கிறது சொல்லிட்டோம். So the unit of force is Newton. இங்கே x divided by kilogram per meter cube. So இதை multiply பண்ணும்போது Newton into kilogram per meter cube. Newton is nothing but kilogram meter per second square into kg per meter cube. இதை நம்ம simplify பண்ணும்போது we will get kg square s power minus 2 m power minus 2, technically m square l power minus 2 t power minus 2. இந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணும்போது the option is C. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ணுறது ஈஸி. ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏபிசிடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலே யூ ஹேவ் டு பி வெரி ஸ்பீட். ரொம்ப ஸ்பீடாக தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஏன்னா யூ ஹேவ் டு கவுண்ட் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. உங்கள் டைமை கன்சம்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் பேட்டர்ன் எடுக்கிறவங்களுக்கும் முக்கியமான டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ த டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைம் இன் பவர். இதில் எந்த ப்ராப்ளம்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைம்னா டீன்னு போட்டு போயிடலாம். ஆல்சோ வி ஹேவ் இதில் டீங்கிற ஆன்சர் இல்லை. இந்த இன் பவர், ஸோ பவரோட யூனிட்டு வாட்டு விச் மீன்ஸ் ஜூல் பர் செகண்ட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைம் மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் 1. இங்கே இருக்கிற ஜூல் அப்போ எங்கே போகும்? அவங்க கேட்டது இந்த டைம் டீயோட எக்ஸ்பென்ஷன் என்ன. ஒரு வகையில் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கக்கூடிய மாஸோட பேராமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், யூ ஹேவ் டு சப்மிட் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் டிவைடட் பை செகண்ட் அப்படிங்கிற வேல்யூவில் போய் அதுக்கப்புறம் கிலோகிராமை எடுக்கணும். ஸோ அதனால் என்னென்னா இப்போது இதிலையே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் க்யூப்னு இருக்குது. அப்போ நான் ஏன் இதை டி பவர் மைனஸ் 3ன்னு எடுக்கக்கூடாது? கரெக்ட். இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, இந்த ஒரு கொஸ்டினும் வரும். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் இந்த ஆன்சரும் உங்களுக்கு இருக்குது, இந்த ஆன்சரும் இருக்குது. எதை எடுக்கணும்னா இதை எக்ஸ்பான்ஸ்ஃபை பண்ணி கடைசியாக வரக்கூடிய இந்த டி பவர் மைனஸ் 3 தான் எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்க்கும்போது ஜூல் பர் செகண்டுன்னு இருக்குது. அப்போ டி பவர் மைனஸ் 1 இப்படி போட்டு நம்ம போயிடலாம். இதை நீங்கள் எக்ஸ்பான்சிவாக பார்க்கும்போது டி பவர் மைனஸ் 3 வரைக்கும் வருது இல்லைங்களா? ஸோ அதை தான் சூஸ் பண்ணும். ஒருவேளை அவங்க இதில் கிலோகிராம்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிலோகிராம் எவ்வளோ கடைசியாக அல்டிமேட்டாக கிலோகிராம்ங்கிறது எவ்வளோ இருக்குது, அல்டிமேட்டாக லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேங்களா? அடுத்து dimensional formula for torque. Unit of torque is Newton meter. 1 Newton is nothing but kilogram meter per second square into meter. So kg m square s power minus 2 m l square t power minus 2. இந்த கொஸ்டினில் நம்ம டைரெக்டாக பண்ணிடலாம். பட் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுவுமே நமக்கு எல் எம் டீன்னு இருக்குது. எல்
mt l square m t power minus 2. இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஆர்டரில் போனீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். இப்படிலாம் கேட்பாங்களான்னா கேட்டால் டக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே அது எம்ஏ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல குழப்பமாகலாம். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி அவங்க ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் கொஸ்டின் அதனால தான் இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ த டிமென்ஷன் ஆஃப் ரேஷியோ ஆஃப் ஆங்குலர் டு லீனியர் மொமெண்டம் இஸ் வாட்? ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா எம்விஆர், லீனியர் மொமெண்டம் எம்வி. ஸோ எல்லாமே கேன்சல்ஸ், ஒரு ஆர் மட்டும்தான் மிஞ்சும். அதோட யூனிட் மீட்ரு, நத்திங் பட் எல். So m power 0, l power 1, t power 0. So IA is the answer. Next. So in the following list, the only pair which have different dimensions. மறுபடியும் வருது different dimension. So linear momentum and moment of force, Planck's constant, angular momentum, pressure, model of elasticity. இது ரெண்டுத்துக்குமே நியூட்டன் per meter square தான். டார்க்குங்கிறது நியூட்டன் மீட்டர், பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஜூல், ரெண்டும் சேம் தான். இங்கே இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா you will get linear momentum, moment of force. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கு தான், பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் நம்ம திருப்பி ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, த டிமென்ஷன் ஆஃப் ஃபாலோயிங் 3 குவான்டிட்டிஸ் ஆர் சேம். இதில் 3 குவான்டிட்டி சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் இருக்காது. ஸோ இது நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறத எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஜூல், யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல், த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். அப்போ இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்க்கும்போது தான் உங்களால் அதை ஃபைன் பண்ண முடியும். அதனால் அவசரப்படாமல் கொஞ்சம் அதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் தென் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட், அண்ட் தென் மொமெண்டம் m into v, which is nothing but kilogram meter per second. And impulse is nothing but force into distance. அதோட யூனிட்டும் இதோட யூனிட்டும் சேம் தான். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜூல், கைனட்டிக் எனர்ஜி ஜூல், மொமெண்டம் kilogram meter per second. Next, pressure Newton per meter square, stress Newton per meter square, coefficient of elasticity which is nothing but meter square. அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட யூனிட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எனி 2 ஈக்குவலாக இருக்குது, ஒன்று மட்டும் நாட் ஈக்குவல். இதில் இந்த 2 ஈக்குவல், திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, இப்போ இதில் இந்த 2 யூனிட் ஈக்குவல், திஸ் இஸ் நாட் ஈக்குவல். இதில் மட்டும்தான் 3 யூனிட்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதான். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம பேஸ் பண்ணி கொண்டு வரோம். இதில் ஆர் நாட் சேம்ங்கிற ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஏபிசி 3 ஒரே பேட்டர்னில் இருக்குது, டி மட்டும்தான் ஒரே பேட்டர்னில் இல்லை. ஸோ நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் செலக்ட் இட் அவுட். ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸில் என்ன சொல்ல வந்திருக்குங்கிறது அந்த சின்ன சின்ன கீவேர்ட்ஸில் கூட உங்களுக்கு எல்லாமே மாறும். அதனால் இந்த கீவேர்ட் என்னென்ன இருக்குது, கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஒரு தடவைக்கு இருமுறை படிக்கிறது நல்லது. உங்களுக்கு டீகோட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நான் சொல்லிடுறேன். பட் இதை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் புட் இன் யுவர் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? The physical quantity that has no dimension. Angular velocity is nothing but radian per second. Linear momentum is nothing but kilogram meter per second. Angular momentum is nothing but radians. Momentumனு வரும்போது ரேடியன் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரியான கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டுங்கிறதா கடைசியாக வரும். த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெயினுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நோ யூனிட். இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போதே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆங்குலார் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு 2π/n அப்படிங்கிற ஃபார்முலா. இங்கே ஆங்குலார் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொமெண்டமோட வேல்யூ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இந்த மாஸ் இன்ட்டு ஒமேகா அப்படிங்கிறத கொண்டு வரணும். இங்கே லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது m இன்ட்டு v. இங்கே ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங், ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் அப்படின்னு இந்த ஃபார்முலாவும் உங்கள் கண்ணுக்கு ஓடிடுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் இல்லை, இந்த ஒரு கொஸ்டினில் நீங்கள் 4 ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ml power minus 1 t power minus 2 represents what? மறுபடியும் மாட்டுது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஸோ விச் இஸ் நத்திங் பட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணும்போதே தெரியும் எந்த இடத்துலையும் நியூட்டன் வந்தால் நான் இதை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா இப்படி பண்ணாதான் எங்களுக்கே அது ஐடியா கரெக்டாக ஞாபகம் வருது, உங்களுக்கும் அது ஃபாலோ ஆகணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ இதை டிகோட் பண்ணும்போது ml power minus 1 t power minus 2. ஸோ நமக்கு எடுத்தோன்னே ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு.
அப்போது மற்றெல்லாம் வேணாம் அப்படியே டிக் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் மாட்டுது. பிகாஸ் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஆல்சோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ப்ரெஷர் இஸ் ஆல்சோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன? ஆல் தி அபவ் 3. இந்த நமக்கு என்ன ஆகும்னா, இந்த என்னடா இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கே ரொம்ப டஃப்பாக நமக்கு போயிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் உட்காந்து போடாமல் நமக்கு ஆன்சர் டக்குன்னு கிடச்சோன்னே ஓகே ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா அதுவும் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய யூனிட்ஸும் அதே தான் வருது. ஆல் த 3 அபவ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா? நம்ம இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு டிக் பண்ணிட்டாலும் ரிஸ்க் தான். ஸோ வி ஹாவ் டு சி ஆல் தி ஆன்சர்ஸ். 4 ஆன்சரையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளிக் பண்ணுறது நல்லது. இப்போது உங்களுக்கு சால்வ் பண்ணும்போதே அப்பாடா எனக்கும் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு, ஸோ டைமென்ஷன்ஸ் ஆர் சேம் அப்படின்ட்டு நான் டிக் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது யங்ஸ் மாடுலஸ்க்கும் அதே யூனிட்டு, ப்ரெஷருக்கும் அதே யூனிட்டு. அப்போ மூணுத்தையும் கோரிலேட் பண்ணி கடைசி என்ன ஆன்சர் போட்டிருக்கு? ஆல் தி அபவ் 3 ஈக்குவேஷன்ஸ், ஆல் தி அபவ் 3 குவான்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணோன்னா கொஸ்டினோட ஆன்சர் பேட்டர்னை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு லாக் பண்ணோம். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் 1 மார்க் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, லூஸ் பண்ணவே கூடாது. 100% நம்ம கரெக்டாக போனோம். அப்போ தான் நமக்கு நல்ல பர்சன்டைல்ஸ் கிடைக்கும். கரெக்டான என்ன சொல்கிறது, நம்ம என்ன எழுதணுமோ அதுக்கான 100% அச்சீவ்மெண்ட் வேணும்னா இப்படி தான் நம்ம போயாகணும். சரிங்களா? அதே மாதிரி இதில் எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் லைக் வோல்டேஜு, கூலும்பு, ஆம்பியர், வெபர், ஹென்ரி, ஃபேரட், இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் அதோட டைமென்ஷன்ஸை என்ன பண்ணுங்கள், யூ ஹாவ் டு ரீட். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நான் அதை கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி மோர் லைக் அ ஸ்பூன் ஃபீட். என்ன பண்ணோம், எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், கரெக்டாக உட்காந்து என்சிஆர்டி புக்ஸை ரெஃபர் பண்ணி அதை உட்காந்து மெமரைஸ் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸுக்கு மட்டும் ஐ வில் கிவ் ஒரு ஸ்பெஷல் செஷன் மாதிரி கொடுத்து அதில் எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸை மட்டும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு டைம் இருக்குது. இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம அதையும் கூட பண்ணலாம். பிகாஸ் நமக்கு கரெக்டாக ஜனவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே அந்த ஃப்ளோவில் கோ வித் த ஃப்ளோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் பீன் பிளானிங் அவுட். இப்போது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணிருக்கட்டத்தில் யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி 2019, அப்புறம் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் 2020, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 9.99 - 0.0099 கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர். ஸ்க்ரூ கேஜோட ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கிவ் மீ தி ஆன்சர் இன் தி கமெண்ட்ஸில் சொல்லப்படுங்க. நம்ம வீடியோஸை ரெஃபர் பண்ணிங்களாலே தெரியும். இந்த கொஸ்டின் நம்ம இப்போவே இதிலே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னன்னு சால்வ் பண்ணியிருக்கோம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், E/G. E இஸ் நத்திங் பட் தி எனர்ஜி ஜூல். இங்கே G இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதோட டைமென்ஷன் என்னவாக இருக்கும்? யூ ஹாவ் டு சால்வ் இட். 2021 கேட்ட கொஸ்டின். அகெயின் ml T⁻⁻2 A⁻⁻2 அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இதில் ஆன்சர்ஸே இருக்கும், கேன் ரெஃபர். அப்புறம் நம்மளுக்கு டஃப்பாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மேட்ச் த ஃபாலோவிங்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரேடியோ வேவோட ஃப்ரீக்வன்சி, மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட்டு, எக்ஸ்ரே இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் தியரி கொடுத்துருக்கேன். தியரியை நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் தி ஆன்சர்ஸ் இன் அ சிம்பிள் வே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ அவுட் பண்ணியிருக்கோம். இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்மளோட பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதன்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ் பர் அவர் பேட்டர்ன் நம்ம முதல்ல பார்த்தது கண்டென்ட் பார்த்தோம், அப்புறம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அதை ஒரு தடவை கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு MCQவில் 2 பார்ட். ஸோ 2 பார்ட்டாக நம்ம MCQவில் பிரித்து சொல்லியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நீட் கொஸ்டின்ஸை பற்றியும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்குமே கூட சில ஹோம்ஒர்க் டாபிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த வீடியோவில் இன்பிட்வீனில் நம்ம நிறைய ஹோம்ஒர்க் டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த MCQவில் கூட நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதையுமே கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ ஹாவ் டு கீப் மெமரைஸிங் இட். கரெக்டாக மெமரைஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு யூனிட்டோட பேஸுங்கிறது நம்ம எப்படி ஆரம்பிப்போம்னு சொன்னோமோ அந்த ஸ்கெட்சில் தான் இந்த யூனிட் போயிருக்கு. அடுத்தடுத்த டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1 வீடியோ அல்லது டெய்லி 2 வீடியோஸ் கூட போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா வி ஹாவ் டு ரஷ் இட். ஏன்னா ரஷ் பண்ணி நம்ம நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஐ வில் பி இன் அ ரஷ். அதனால் உங்களுக்கு இன்பிட்வீனில் கமெண்ட்ஸில் என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிறது ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் queries இந்த கமெண்ட்ஸ் பார். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. லைக்வைஸ் வி ஹவ் given the என்கொயரி ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் ஆல்சோ செக் தட். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யூ கேன்
give it from the enquiry form. enquiry formல கூட கூப்பிட்டுட்டு individual doubt clearing sessions நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் டவுட் கிளியரிங் செஷனுங்கிறது இண்டிவிஜுவலி ஒன் டு ஒன் கான்டாக்ட் அல்லது குரூப் ஆஃப் கான்டாக்ட்ஸ், குரூப் செஷன்ஸ், அந்த மாதிரி செஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் நீங்கள் உங்களால் என்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்கொயரி ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் என்னவோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொஞ்சம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது தவிர சேனல் வழியாகவே நம்ம வந்து பேசிக் லேர்னிங்கில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை ப்ளீஸ் லைக், ஷேர் தி கண்டென்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லைக்வைஸ் உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்ன இருந்துக்கு அப்படிங்கிறத ப்ளீஸ் கிவ் இட் இன் யுவர் கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.